ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாதே மகளே. ஆமென் ஆண்டவர். வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை திருச்சபை குடும்பங்கள் மேலே தெளிக்கிறது, பிள்ளைகள் மேல் தெளிக்கிறது. சத்துரு வைக்கப்பட்டு போவாரா? இப்படி ஊழியர்களை தடையாய் நிற்கிற தேவ ஜனங்கள் கூடி வருகிறது, தடையாய் நிற்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தால் அதை மணி போயின்னு கட்டளிச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன். ஜெபம் ஆமென். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு வசனத்தை அழகாய் அங்கே நீதிமான் கண்ணி வைத்திருக்கிறார். 9-10 வாசிக்கலாம். தன் வேலைகளை அசதியாய் இருப்பவன் அலிபனுக்கு சகோதரன், கர்த்தருடைய நாமம் பலத்த துரகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இங்கே இந்த 2 வசனமே முடிஞ்சு வச்சு, இந்த 2 வசனமே என்ன செஞ்சிருச்சு? தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிவுக்கு சகோதரன். ஹல்லேலூயா. அப்ப எந்த வேலை செய்தாலும் என்ன செய்யணுமா? சரியா இருக்கணும். எந்த வேலை செய்தாலும் சரியா இருக்கணும். ஆமென். சாப்பாடு ஆக்குறீங்க, உப்பு அள்ளி போட்டுறீங்க, இல்லாட்டி உப்பு எல்லாம் இருக்குது, அதை சாப்பிட முடியுமா? அது எத்தனை தடவை உப்பு பார்க்குறீங்க? வந்துருச்சா? அதுலேயும் ஒரு சிக்கன் மட்டன் எடுத்தா வெந்துருச்சா? அது எங்க விடுத்தலமா பார்க்குறோம், நீங்களா பிடித்த ஹல்லேலூயா. வெந்துருச்சா? ருசி இருக்கா? உப்பு இருக்கா? மிளகாய் இருக்கா? அப்ப எந்த வேலை செய்தாலும் என்ன செய்யணுமா? எந்த வேலை செய்தாலும் சரியா செய்யணும். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிவுக்கு சகோதரன். அப்போ தேவ சமூகத்திலே அது தேவனுடைய வார்த்தை எங்க சொல்லுது. கீழே சொல்றாரு, கர்த்தரின் நாமம் பலத்த ஒரு துருகம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொன்னால் அவர் நம்மளை பாதுகாக்கிறவர். அப்ப எவ்வளவு நாள் பாதுகாப்பார்? வருஷம் போல பாதுகாத்துட்டே இருப்பாரா? எவ்வளவு நாள் பாதுகாப்பாரு? தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில இன்னைக்கு முதல் குழந்தை எடுத்துருச்சு, அடுத்த குழந்தை கொடுத்து வச்சுக்க. அடுத்து என்ன பண்ணோம்? இதை என்ன செஞ்சோம்? நீ போல அங்க அடுத்து இங்க வந்து எப்படி நீ அப்ப அதை நினைச்சிடும். இது வளர்க்கறதுக்கு வேற ஆள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இது வளர்க்கறதுக்கு என்ன வேற ஆள் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்ம வளர 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 தேவனுடைய அபிஷேகத்தோடு காத்திருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. ஏன்னா வளர வளர நீ எந்த அளவுக்கு நாள் தள்ளி போகுதோ ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். அங்க என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? அங்க வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 37 வாசகம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் சிவராமா வருவான், தாமதம் பண்ணா விசுவாசித்தனாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனில் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாகிறாரே என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி வளரணுமா பின்வாங்கி போகணுமா? ஒரு சபை வளரணுமா இல்ல பின்வாங்கி போகணுமா? எது மேல் பிரியமா இருக்கிறார்? ஒரு பிள்ளை வளரணுமா இல்ல அப்படியே இருக்கணுமா? எதுல தேவன் பிரியப்படுகிறார்? எதுல வளர்ச்சி அடைகிறோமா? வாங்க, இந்த தம்பி வீட்டில் இந்த இனாசமா நேசமா கிழவி 85 வயசு அந்த பாட்டியம்மாவுக்கு 85 வயசு. சாதாரண ஓட்ட தான் ஆராதனை. அது அந்த அம்மா அங்கே தான் படுத்துக்கும். ஏன்னா கல்யாணம் முடிக்கல. நான் தான் போய் இவங்களுக்கு வார்டனாக இருந்துட்டு நான் தான் அந்த சபையை போய் நடத்தி விடுவேன். சின்ன நம்ம பழைய காணிக்கை பெட்டி இருந்துச்சு, அது மாதிரி காணிக்கை பெட்டி. அந்த காணிக்கை பெட்டிட்டு என்னை போகக்கூடாது. காணிக்கை பெட்டி என்ன தொடக்கூடாது. நான் தான் ஊழியச்சு, நான் தான் அந்த ஆத்மாவோட ஆதாயப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஆனால் என்ன செய்யாது? எங்க காணிக்கை பெட்டி என்ன செய்யாது? கூடாது. உனக்கு என்ன வேணும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஊழியக்காரன் தெரிஞ்ச நான் தான் அந்த வானம் தெரிஞ்ச விஷயது சபையை வந்து நடத்திட்டு போன்னு சொல்லுது. ஆனால் என்ன செய்யக்கூடாதா? முக்கியமான காரியத்தை என்ன செய்யக்கூடாது? கூடாது. உனக்கு என்ன வேணும்? ஆனால் காலை 6 மணிக்கு நான் எந்திரிக்கிற மாதிரி சூடாக உளுந்தவடையும் டீ வந்துடும். உளுந்தவடையும் வாங்கி அதான் செஞ்சிடும். அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா கடையில் வாங்கிட்டு வந்துடும். அது கிராம பகுதி கிடைக்கும் உடனே. ஹல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் 85 வயசுல பண்டு நின்றுச்சுன்னா எல்லாரும் பயந்து நிற்பாங்க. முன்னாடி கொஞ்ச நேரம் தான் நிற்கும், 5 நிமிஷம் நிற்கும். எல்லாரும் நிச்சயவாங்க. நேசமான கிளவியா, ஐயோ அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக பேசுகளான்னு அடிக்கணும். சில பேருக்கு அடிக்கும், என் முன்னாடி அடிக்கும். வாழ்க்கை கடைகள் நிச்சயம் அடிக்கும். ஏங்கம்மா இவளுக்கு இப்படியே விட்டோம்னா அவளை எங்கேயாவது நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்படி விட்டோம்னா அவளுக்கு எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா ஆண்டோட நாம் மகிமைப்படுவதாக அவர் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதவசனம் சொல்லுது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல செய்வாரா? வருவார். அவர் தாமதம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சொன்னாரு, நான் போய் திருப்பி வந்து உங்க என்ன கூட்டி செல்கிறேன், உங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட போறேங்கிறார். உங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சொன்னவர் வருவாரா வரமாட்டாரா? சொல்லுங்க. சொன்னவர் வருவாரா வரமாட்டாரா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அந்த நம்பிக்கை முழுமையா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் அந்த நம்பிக்கை வரும். கஷ்டம் இருக்கும், நோய் இருக்கு, வியாதி இருக்கும், தரித்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யாது? தேவ சமூகத்துல அதெல்லாம் பெருசா தெரியாது. நிச்சயமா இயேசு வருவார். நிச்சயமா இயேசு வருவார். அவரோடு நான் என்ன செய்வேன்? ஆலயத்தில் நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பின்வாங்கி போன ஆத்மா எத்தனை பேர்? பின்வாங்கி போன ஆத்மா எப்படிதான்? சுகம் இல்லை, நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர முடியல. இதுக்கு தான் பின்வாங்கி போயிருப்போம். இதுதான் பின்வாங்கி. நான் பின்வாங்கி போனேன் 20 வருஷம், 1 வருஷம். என்னை போல பின்வாங்கினவனும் கிடையாது, என்னை போல அடிபட்டவனும் கிடையாது, என்னை போல வியாதியில் கிடந்தவனும் கிடையாது, என்னை போல காலில் விழுந்தவனும் கிடையாது. காரணம் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்தார். அருமையா
நான் நிறைய காரியங்களை நானா இழந்துட்டேன். இல்லை என்ன சொன்னால், நான் இருக்கிற இந்த சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தரை நீ மேல்படியாக கொண்டு போய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு தேவ கிருபை என்னை விட்டு இருந்தது. அதை நான் போக்கடிச்சிட்டேன். ஆனால் வர்ற தேவ பிள்ளைகள் அதை நீங்கள் இழந்து விடக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. வருகிற உள்ள என்ன செய்வார், கொஞ்சம் காலத்தில் வந்துடுவார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் அங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. பேசுங்க. ஹல்லேலூயா. எஸ்லேமிலிருந்து என்ன சிவராம்? வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையும். கரங்களை கட்டி ஆண்டவர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நடக்க போகுது. இன்னைக்கு விஞ்ஞானிய பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன? சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கி போகும். கர்த்தர் சீயோனிலிருந்து என்ன செய்றாரா? கெர்ச்சித்து பரலோகத்திலிருந்து எச்சரிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பா நான் சீக்கிரம் நான் வருவேன், நான் செய்வேன், சீக்கிரம் வருவேன். ஆமென். எருசலேமிலிருந்து சத்தம் விடுவார், வானமும் பூமியும் அதிரும். வானமும் பூமி என்ன அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும். அதான் நீதிமான் பலத்த துன்பத்துக்களை ஓடி மறைந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் புதைபொருளாக எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? புதைபொருள் வர்றது கொஞ்சம் காத்து. சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, இன்டர்நெட் எல்லாம் நின்று போயிடும், எல்லாம் பொருள் லேப்டாப் எல்லாம் முடிஞ்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது, உலகமே இருட்டா இருக்கும். ஆனால் ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. நீங்க என்னென்ன படைக்கிறீங்களோ அதை பூரா அவர் ஆஃப் பண்ணிடுவார். அத்தனை செல்லு நீ செல்லு பூரா நின்று போயிடும். இன்னைக்கு செல்லு உலகமா இருக்கு, செல்லு உலகமா இருக்கு. அந்த செல்லு பூரா நசிச்சிடும். கம்ப்யூட்டர் இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கணும். ஆண்டவருக்குள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிவு அங்க இருக்காது. அறிவுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை, படிச்சதுக்கெல்லாம் இடம் இல்லை, பேதைக்கு அங்க இடம் இல்லை, தரித்திரத்துக்கு அங்க இடம் இல்லை. கர்த்தருக்குள் இருப்பார் என்று சொன்னார். கர்த்தருக்குள் நீங்க இருப்பார் என்று சொன்னார். நீதிமான் கர்த்தருடைய பலத்த கரம் அதுக்குள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அவர் வருகிற இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்துடுவார். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த கேள்விக்கு இட வைக்காமல் இருக்கிறது நிலைமையில இல்லாமல் மீண்டும் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை நீங்கள் வருகிற 2025ஆம் ஆண்டு தொடங்குறதுக்கு முன்பதாகவே இப்பொழுது ஒரு தீர்மானம். 2005 இன்னொரு 3 மாதத்தில் நிமிஷம் முடிக்க போகிற இந்த வருஷத்தை முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. 2005க்கு மேலே தேசத்தில் என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. என்ன நடக்குன்னு யாருனாலையும் நிர்ணயிக்க முடியாது. உலக போர் வந்தாலும் வரலாம், கடைசி நாட்கள் நடக்கலாம். ஹல்லேலூயா. நாம் அதையெல்லாம் வாக்களை காட்டிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். அதான் சொன்னார் அழகா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜனமாக இருப்பீங்களா? அவருடைய சொந்த ஜனமாக இருப்பீங்களா? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பெற்ற தாய் இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், அதை காட்டிலும் நமக்கு மேலானவர் ஒருவர் இருக்கிறார். நமக்கு மேலானவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை
நீங்கள் அசைவுட்டு பாருங்கள். ஐயோ வரப்போறாரு, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நான் அதுக்கு ஆயத்தமா? என் கணவன் ஆதாயப்படுத்திட்டுனா, என் தகப்பனை ஆதாயப்படுத்திட்டுனா, என் மனைவி ஆதாயப்படுத்திட்டுனா, என் பிள்ளைகளை ஆதாயப்படுத்திட்டுனா, இந்த நினைவுகளே இருந்த கர்த்தர் ஒவ்வொரு காரியம் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த நினைவுகள் இருந்தால் நிச்சயம் மனுஷிவாரு அன்று நம்மோடு இறைவிடுவார். கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே உங்களை ஆசைப்படுவாராக. ஹல்லேலூயா. அதனால தான் ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் ஓடிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசி புத்தகம். நன்றி தகப்பனே. ஆமென். ஐந்தாம் அதிகாரம். ஏழாம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆளியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே மீண்டும் சொல்றார். அக்கினி எதை குறிக்கிறது? அக்கினி எதை குறிக்கிறது? கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு. அப்ப அக்கினி என்னதுன்னா, தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தை அக்கினியை குறிக்கும், நரகத்துக்கு அக்கினி. அப்போ நரகத்துக்கு நாம் போறதுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், தேவநாமம் மகிமைப்படும்படியா கர்த்தருடைய ஆண்டவர் எனக்கு காண்பித்த இதோ அக்கினியிலே நியாயம் விசாரிப்பது என்று கர்த்தராய் ஆண்டவர் ஏற்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ அக்கினி எங்க போகுது? வெளிப்படுத்தல பார்க்கிறோம். எங்க கொண்டு போய் தள்ளாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஜனத்தை எங்க போய் தள்ளாரு? அக்கினியில கடலுக்கு போய் செய்றாரு, தள்ளி விடுகிறார். இந்த இடத்துக்கு நாம் போறதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த இடத்துக்கு போறதுக்காக நம்மளை அவருடைய பலத்த துருவத்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நீ சொந்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒப்புக்கொண்டு நம்மளால் அதுபடி ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. நல்ல கர்த்தாவே சோதரிக்கிறையா, இந்த 3வது வாரத்தில் நீர் கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகள் காண்கின்றன. படிப்பு, வேலை, ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வேலையில நாங்கள் அசதியாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயங்களை பண்ணி நீதிமான் ஆண்டவரே கர்த்தருடைய பலத்த துருவம் அதற்குள்ளே ஓடி அப்பா பிரவேசிப்பான். இந்த சபை நீதிமான்களுடைய பலத்த துருவமாக இருக்கட்டும். இதுக்குள்ளே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவன் வருவார். நான் அவரோடு நான் கடந்து செல்லுவதற்கு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக என்னை கூப்பிட வருவார், என்னை அழைக்க வருவார், என் குடும்பத்தை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை சூரியனும் சந்திரனும் இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. காலையில் சூரிய வணக்கம், ஆண்டவர் சமூகத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு சந்திரனை வணங்குது, நட்சத்திரத்தை வணங்குது. அப்படி ஒரு கூட்டங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. ஆண்டவரை அதை கூட நீர் ஆண்டவரை நிப்பாட்ட போகிறீர்கள், அதையும் நீ நிப்பாட்ட போகிறீர்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கேடகமாக இருப்பேன், பாதுகாப்பாக இருக்கேன்னு சொன்னீங்க. இது உம்முடைய ஜனம், இது உம்முடைய சபை, இது உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே இவர்களுக்கு அடைக்கலம் நீங்கள் தான், பாதுகாப்பும் நீங்கள் தான், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர்கள் நீங்கள் தான். ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே சபையாரை ஒப்புக் கொடுக்கிறேன்.
சபையார் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவே, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவே, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். வாரத்தில் வைத்துவே, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தரே வாரத்தை வைத்துவே, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தேவச்சனமே, எல்லா பாரங்களையும் அவருக்கு இறங்கிச்சு. நீதிமான் கர்த்தருடைய பலத்த துருக்கம் அதற்குள்ளே ஓடி பிரவேசிப்பார். கர்த்தர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அவர் பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து வருகிறார். நாம் அவருடைய வேலையிலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் வசதியாக இல்லாதவர்கள் எப்பொழுதும் அவர் வருகிறாரோ அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். கொஞ்ச காலத்தில் அவர் வருவார். அதுக்கு நான் ஆயத்தமா, நீங்கள் ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் மகிமையுள்ள சபையாய், மகிமையுள்ள பிள்ளைகளாய் கர்த்தராம நம்மளை இயேசு கிறிஸ்து வரவேற்று நம்மளை ஆண்டவர் முத்தம் செஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு ஒரு பொற்கிரீடத்தை வைத்து அவர் உள்ளே வரவேற்றுவார். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த நல்ல பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய், ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கொஞ்சம் பேர் ஆகியிருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா, உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த பெத்தேல் ஜெப வீடு ஆண்டவர்களே, எப்பொழுதும் நீர் அந்த இடத்துல தங்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியாகும். ஆண்டவர் வரப்போகிறவருக்கு நான் எதிர்கொண்டு போகிற மனவாட்டியாகும் புத்தியுள்ள கன்னியஸ்திகளாக இருக்கட்டும். ஆண்டவரை நீர் ஆசீர்வதி. ஒருவேளை தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, மனபாரங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கண்ணீரோடு ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை கண்ணீர் சுற்றுகிற பிள்ளைகள் உண்டு. கண்ணீரை துடைத்து சமாதானத்தோடு அனுப்பும். ஒருவேளை எதிராளி ஆணையவன் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எதிராளியுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே சபை பிள்ளைகளை தொடாதபடி உம்முடைய பலத்த துருவத்துக்களை மூடி மறைத்துக் கொடுக்கும். ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் உலகத்துக்களை கடந்து போகிற பொழுது
வேலைக்கு போகும்பொழுதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் குடும்ப காரியங்களை நடத்துகிற பொழுது கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்தும். அடுத்த வாரம் பிள்ளைகள் ஜீவனுள்ள சாட்சிகளோடு சபையில் வந்து பகிர்ந்து கொள்ள நீர் உதவி செய். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இன்று மற்றும் சதா காலங்களும் அவர் வருகை மட்டும் திருச்சபை மக்களோடு சகல பரிசுத்தவான்களும் நிலை நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த துருவம் அதுக்குள்ள நீதிமான்கள் கொடி போட்டு. God bless you.